கலைவாணி, கருணாகரி, கல்விக்கரசியே, வெள்ளை தாமரை பூவில் அமர்ந்து வீணை ஏந்தி பண்பாடி விவேகத்தை வணங்கும் அருள் வடிவே வணக்கம். நாரதா, உனது வரவு நல்வரவாகவே இருக்கட்டும். எனது நல்லாசைகள் உரித்தாகும். இன்று நான் நடத்தும் கோமாதா பூஜை சமயத்தில் நீயும் வந்து கலந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி. அழைப்பில்லாவிட்டாலும் அடியனுக்கு வாய்ப்பிருந்தால் அதை தடுக்க யாராலும் முடியாது. உனக்கு அழைப்பு விடுப்பதை பற்றி ஆட்சேபனையே இல்லை. ஆனால் நீ சென்ற இடமெல்லாம் ஏதாவது கலகத்தை உண்டாக்கி விடுவாயா என்று நான் சற்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நாராயணா, எதற்கும் இடம் பொருள் ஏவல் வேண்டாமா? இந்த இடத்திலுமா நான் கலகம் செய்வேன்? கவியரசி, தாங்கள் இன்று நடத்தும் கோமாதா பூஜை என் மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. ஆஹா, அழகான கோமாதா! அதை அலங்கரிக்க சுற்றி சுடர் விட்டு பிரகாசிக்கும் திருவிளக்குகள், அதை எடுத்து ஆடி மகிழ்விக்க அமர குலத்து நடன மாதர்கள், அனைத்துக்கும் மேலாக வீணை வீட்டு பண்பாடு தங்கள் உன்னத சொற்கள். அடே அப்பா, அடே அப்பா! சுருக்கமாக சொன்னால் தாயே, இன்று நம்முடைய இடம் லட்சுமி காடாட்சமாக இருக்கிறது. நாரதா, இப்படி வா. என்ன சொன்னாய்? இன்று நம் சத்தியலோகமே லட்சுமி காடாட்சமாக இருக்கிறது என்று சொன்னேன். எல்லாம் தெரிந்தும் தெரியாதவனை போல் பாசாங்கு செய்யாதே. எனக்கே உரிமையான இந்த சத்தியலோகத்தை சரஸ்வதி கடாட்சம் நிறைந்த இடம் என்று சொல். இனி ஒரு முறை லட்சுமி கடாட்சம் நிறைந்த இடம் என்று சொல்லாதே. தாயே, அறிந்தும் அறியாதவனை போல் தாங்கள் தான் பேசுகிறீர்கள். சான்றோர்கள் வாழும் ஆசிரமம், பிள்ளைகள் படிக்கும் பள்ளி, புலவர்கள் அமரும் பேரவை, இந்த இடங்களுக்குத்தான் சரஸ்வதி கடாட்சம் நிறைந்திருக்கிறது என்று சொல்வார்களே தவிர, ஆடம்பரமான வீடு, அலங்காரமான மாளிகை, இதை போல் திருவிழா கோலம் கூடியிருக்கும் இடங்களுக்கு லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கிறது என்றுதான் அன்றும் சொல்வார்கள், இன்றும் சொல்வார்கள். அதைத்தான் நானும் சொன்னேன். சரிதான், இங்கும் கலகத்தை துவக்க வேண்டும் என்று உன் குட்டியே ஏதோ திட்டமிட்டு வந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். சிவசிவா, கண்டும் கேட்டும் ஒரு உலக அனுபவங்களை சொன்னால் என்னை கலகக்காரன் என்கிறீர்களே. இடத்தை பற்றி பிரச்சனை இப்போது தேவையில்லை. உலகிலே சிறந்தது கல்வியா செல்வமா? ஆஹா, தாங்களுக்கு தெரியாததா? நான் சொல்லிதான் தெரிய வேண்டுமா? பரவாயில்லை, இரண்டில் எது சிறந்தது என்று ஒரு முறை நீயே சொல்ல. கல்வியா செல்வமா? தாயே, என் அறிவுக்கு எட்டியவரே, உலகிலே சிறந்தது செல்வம்தான். நாரதா, தாயே, நன்றாக சிந்தித்து பதில் சொல். கல்வியை விட செல்வமா சிறந்தது? செல்வாக்கு இல்லை என்றால் சொல்வாக்குக்கு மதிப்பு ஏது தாயே? ஒருவன் ஒரு பிறப்பிலே கற்ற கல்விக்கு 7 பிறப்பிலே பயனுண்டு. என் அருள் பெற்ற ஒருவன் எழுதியிருக்கிறான். அதை நீ படித்திருக்கிறாயா? பணம் இல்லாதவன் பிணம், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகமில்லை என்று தாங்கள் அருள் பெற்றவன் தான் எழுதியிருக்கிறான். தாங்களும் அதை படித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். பொருள் பெற்றவனுக்கு தன் வீட்டில் மட்டும்தான் சிறப்பு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதை மறந்து விட்டாயா? பொருள் படைத்தவிடம் சென்று அவனை பாடி புகழ்ந்து பரிசு பெற்றால்தான் கல்வி கற்றவன் வறுமையின்றி வாழ முடியும். அதையும் தாங்கள் மறந்துவிடக்கூடாது. நாரதா, தாயே, பொருள் நிலையில்லாதது, அருள் நிறையாதது. வித்தைக்கு விலை மதிப்பே கிடையாது. குலம் 1, ஆண் பெண் இனம் 2, தமிழ் 3, மறை 4, புலன் 5, சுவை 6, சுரம் 7, திக் 8, ரசன் 9. இவை அனைத்தையும் உலகிற்கு உணர்த்துவது கல்வி. அதற்கு தலைவி நான். இனி ஒரு முறை என் முன்னே செல்வம்தான் என்று சிறப்பித்து கூறாதே. சென்றுவிடு. தாங்கள் சொல்வது அனைத்தும் உண்மைதான். ஆனாலும் என்ன ஆனாலும்? அஷ்டலட்சுமிகளின் அனுகிரகம் பெற்று 8 ஐஸ்வர்யங்களோடு வாழும் ஒரு செல்வந்தருக்கு நிகர் இவ்வுலகில் யாருமே இருக்கவே முடியாது. போதும், உன் விளக்கம் தேவையில்லை. இதோ படைக்கும் தொழிலை மேற்கொள்ளும் சிருஷ்டிகர்த்தரே வந்துவிட்டார். நான் அவரிடமே கேட்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், உண்மையிலே சிறந்தது கல்வியா செல்வமா? திடீரென்று இந்த பிரச்சனை இப்போது எதற்காக வந்தது? எப்படியோ வந்துவிட்டது. பதில் சொல்லுங்கள். ஓஹோ, இந்த விஷயத்தை துவக்கியது யார்? நாரதனா? நாராயணா, கேட்டது அவர்கள் பழி என்மீதா? நாரதா, நீ சற்று பேசாமல் இரு. நான் அவரிடமே கேட்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், உலகிலே சிறந்தது என்ன? உலகிலேயே சிறந்தது செல்வம்தான். என்ன? செல்வம்தான் சிறந்ததா? ஆம் தேவி. அது சரி. பிறந்த வீட்டை தாக்க குதித்து சொல்வீர்களா? உங்களிடம் அபிப்பிராயம் கேட்டதே பெரும் தவறு. தாயே, தாங்கள் சொல்வது அத்தனையும் உண்மை. பூலோகத்தில் கல்வி அறிவு பெற்றவர்கள் எல்லாம் வறுமையில் வாடி நித்திய தரித்திரர்களாகி செல்வ சிறப்போடு வாழும் அரசர்களிடம் கை தட்டி சேவகம் செய்கிறார்கள்.
வயிறு வளர்க்க. அப்படியா? ஆம் தாயே. இப்பொழுதே நான் பூலகம் சென்று பிறப்பினால் உண்மையாக பிறந்த ஒருவனை. தாயே சற்று பொறுங்கள். 1960 வித்யாபதி கதையெல்லாம் முடிந்துவிட்டது. இப்போது பூமியில் என்ன நிலைமை என்று தாங்களே அறிந்து கொள்ளுங்கள். சரி, நான் வருகிறேன். ஆனால் கல்விதான் சிறந்தது என்பதை நிரூபிக்க தான் போகிறேன். நாராயண. அப்பா, நாரதா என்று நமது இடத்திலேயே உன் கழகத்திற்கு வழி கிடைத்து விட்டது அல்லவா? ஆம் தந்தையே, அங்கு இங்கு அலையாமல் நம் வீட்டிலேயே துவக்கி இருக்கிறேன். முடிவு சுகமாகத்தான் இருக்கிறது. அடுத்து எங்கே செல்ல போகிறாய்? வைகுண்டத்திற்கு. விஷயம் கிடைத்து விட்டது, நடத்து. நாராயண. திருவே, திருவின் உருவே, திருவே உலகிற்கு அளிக்கும் திருமகளே, திருப்பார்கடலில் தோன்றிய திவ்ய பொருளே, என் திருமலர் அடியை தொழுகிறேன். வணக்கம். நாரதா. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, மதுசூதனா, என் பொற்பாத கமலங்களுக்கு அடியேன் வணக்கம். நீ வந்த காரியம் செவ்வென பூர்ணமாக நடக்க இப்போது என் நல்லாசிகளை கூறிவிட்டேன். நாடகத்தை துவக்கு. என்ன நாரதா? தேவி, சத்தியலோகத்தில் உன் அன்னை சரஸ்வதி, தந்தை நான்முகன் எல்லோரும் நலந்தானே? ஆகா, நலத்திற்கு என்ன குறை? அதில் எது குறை வைத்திருக்கிறாயே? பூர்ண நலம். தாய் சரஸ்வதிக்குத்தான் அறிவில் சிறிது குழப்பம். அப்படி சொல். குழப்பம் இல்லாவிட்டால் நீ எதற்கு இங்கு வருகிறாய்? நாராயண. அது சரி, விஷயத்தை தான் துவக்கி விட்டாயே, நடத்து. சுவாமி, மெய்ஞானத்தை போதிக்க வேண்டிய கலைவாணிக்கே அறிவில் குழப்பம் என்றால் உலகில் அநியாயமல்லவா மிகுந்துவிடும்? நாரதரிடமே கேள், சொல்லப்பா நல்ல சந்தர்ப்பம். தேவி, நான் மகள் கோமாதா பூஜை செய்தார்கள். அங்கு சென்ற நான், இன்று நம்முடைய இடம் லட்சுமி கடாட்சமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டேன். அவ்வளவுதான். அவர்களுக்கு வந்தது பாருங்களே கோபம். உடனே கல்வி பெருசா செல்வம் பெருசா என்று கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அதே சமயத்தில் அங்கு வந்து என் தந்தை பிரம்மதேவர் செல்வம் தான் சிறந்தது என்று சொல்லிவிட்டார். அதை கேட்டு மேலும் ஆத்திரமடைந்த சரஸ்வதி தேவி கல்விதான் சிறந்தது என்று நிரூபிக்க பூலோகம் சென்று விட்டார். எதற்காக இப்படி நகைக்கிறாய்? இல்லை, வித்தைக்கு தலைவியான சரஸ்வதிக்கே செல்வம் தான் சிறந்தது என்று தெரியாமல் போய்விட்டது என்று சிரிக்கின்றேன். உண்மை புரியாமல் பேசிவிட்டாய். உலகில் மிக உயர்ந்தது கல்விதான். என்ன லக்ஷ்மி, கல்விக்கு நிகரியது? உன் அருள் பெற்ற செல்வந்தர் உயர்வான் தாழ்வான். ஆனால் கலைவாணி அருள் பெற்றவன் சுவீடருக்கு ஒரு காவியம் தீட்டிவிட்டாள். உலகை கடல் கொண்டு சென்றாலும் அந்த கவிஞனின் கல்வி அழியாது. போதும், உங்கள் வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் ஒரு விதத்தில் ராமன் என்று ஏகபத்திரி விரதராக இருப்பீர்கள், மறுபிறப்பில் கண்ணன் என்று கோபி வார்த்தைகளோடு ஓடி விளையாடுவீர்கள். உங்களுக்கு சிறப்புத்தியே கிடையாது. சகல உலகங்களை சுற்றி வரும் நாரதனே இதற்கு சரியான பதில் சொல்லட்டும். லக்ஷ்மி, உன்னையும் என்னையும் முன்னிட்டு நாரதன் தன் அண்ணியை பெருமையாகவே பேசவே மாட்டார். இல்லை இல்லை, நாரதன் எப்போதும் நியாயம்தான் பேசுவான். அவங்க மிகவும் நல்லவர். நாரதர் நல்லவனாகிவிட்டான், நாராயணன் பொல்லாதவனாகிவிட்டான். நாராயண. நாரதா, உலகிலேயே சிறந்தது செல்வமா கல்வியா? சொன்னால் தாங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. என் சித்தறிவுக்கு எட்டியவரே உலகிலே சிறந்தது கல்விதான். எப்படி கல்விதான் உயர்ந்ததோ? ஆம் தேவி, செல்வம் நிலையற்றது. அதனால்தான் சான்றோர்கள் அதற்கு செல்வம் செல்வம் செல்வோம் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். உதாரணமாக, எழுதுகோல் இயங்கும் புலவனுக்கு செங்கோல் என்று தூய் மன்னன் வெண்தாமரை வீற்றிருப்பதாக ஒரு சரித்திரமே இருக்கிறது. அது மட்டுமல்ல, போர்க்களத்துக்கு செல்லும் மன்னவன் தான் களத்திலேயே தோற்றுவிட்டால் தன்னை புலவர்கள் தமிழால் பாடாது ஒழிக என்று சபதம் செய்திருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக பின்னவர்கள் விருந்தாக அமுதம் கொடுத்தாலும் வேண்டி திரு தமிழ் என்றால் அங்குதான் இருப்பேன் என்று பாடியிருக்கிறார்கள். அப்படியா விஷயம்? ஆமாம் தேவி. இப்போதே நானும் பூலோகம் சென்று செல்வம் தான் சிறந்தது என்று நிரூபிக்கிறேன். இல்லை என்றால் என் பெயர் லக்ஷ்மியும் அல்ல, எனக்கு திருமகள் என்ற பட்டமும் தேவையில்லை. வருகிறேன். என்னை எதற்காகடா கூப்பிடுகிறாய்? ஏதோ தெரிந்தும் தெரியாமலும் தங்கள் பெயரை சொல்லித்தான் பல பாவங்களை செய்து கொண்டு வருகிறேன். அதை தங்களுக்கே அர்ப்பணித்து விட்டால் நான் புனிதராகி விடுகிறேன் அல்லவா? ஆகையால் தான் தங்கள் பெயரை அடிக்கடி கூப்பிடுகிறேன். ஏதோ திட்டமிட்டு நாடகத்தை துவக்கி இருக்கிறாய், நடத்து. ஏனே, என்னையா நடத்த சொல்கிறீர்கள்? நடத்துவதெல்லாம் தாங்கள் அல்லவா? இன்று ஏதோ என்னுள் புகுந்து உத்தரவு விட்டிருக்கிறீர்கள், அதில் நான் செயல்படுத்துகிறேன். பரமாத்மா வெறும் பம்பரம் நான், அதை சுற்றிவிடும் சாட்டை தாங்கள் அல்லவா? பெருமானே, யாவும் இனிதாக வெற்றிகரமாக திகழ
தாங்கள் நல்லாசையை தந்தருளுங்கள். அனைத்தும் இனிதாக வெற்றிகரமாக நடைபெற எனது பூர்ண ஆசிகள். நாராயண நாராயண. மகாதேவ் மகாதேவ், மகாசக்தி மக்களை காக்கும் மகேஸ்வரி, ஓம் சக்தி என்று உலகத்தவர் போற்றும் அன்னை பராசக்தியே வணக்கம். என்ன நாரதா, அட, தாங்களும் இங்குதான் இருக்கிறீர்களா? என்னை தெரியவே இல்லையா உனக்கு? சக்திக்குள்ளே சிவத்தை கண்டுவிட்டேன், ஆகையால் தாங்கள் இருப்பதை கவனிக்கவில்லை, மன்னிக்க வேண்டும். பரவாயில்லை, இங்கு இப்போதுதான் ஒரு பிரச்சனை முடிந்தது. உங்கள் பிரச்சனை முடிந்து விட்டதா? முடிந்து விட்டது. பிரச்சனைக்கு தான் முடிவே தெரியவில்லை, ஆகையால் தான் இங்கு ஓடி வந்திருக்கிறேன். நாரதா, தாயே, என்ன பிரச்சனை அது? கலைமகளுக்கும் திருமகளுக்கும் கடும் போட்டி, கடும் போட்டி. போட்டியா? என்ன அது? உலகிலே உயர்ந்தது கல்விதான் என்று சரஸ்வதி சொல்கிறார்கள். இல்லை, செல்வம்தான் சிறந்தது என்று லக்ஷ்மி சாதிக்கிறார்கள். தாங்கள் என்ன சொல்ல போகிறீர்களோ? சரஸ்வதி லக்ஷ்மி இருவரும் ஆணவத்தோடு பேசுகிறார்கள். உண்மை. உலகிலே சிறந்தது வீரம்தானே. தேவி, உன் வீரத்தை தான் சிறிது நேரத்திற்கு முன்பு பார்த்தோமே. நீங்கள் இதில் தலையிடாதீர்கள். இது எங்கள் 3 பெண்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை. நாரதா, தாயே, உலகிலே சிறந்தது வீரமா, கல்வியா, செல்வமா? என் அனுபவ அறிவுக்கு எட்டியவரை நான் சொல்லிவிடுகிறேன். உலகிலே சிறந்தது கல்வி, பின் செல்வம், அதற்கு பின் தான் வீரம். நாரதா, வாய்ப்படி. மாட்டேன். வாய்ப்படி. வந்தேன். அறிவை கண்டபடி குழப்பிக் கொள்ளாதே. இல்லை. நிதானமாக இரு. சரி. பயப்படாதே. சரி. உண்மையை சொல். வீரத்தை விட கல்வியும் செல்வமுமா சிறந்தது? நீங்கள் முறைத்து பார்த்தால் நான் மறுபடியும் ஓடிவிடுவேன். அமைதியாக கேட்டால் தான் பதில் சொல்வேன். தான் கேட்கிறேன். உலகிலே சிறந்தது வீரம்தானே. தேவி, பகைமை வளரும் போது படித்தவன் தன் அறிவால் தப்பிக்கொள்கிறான். பணம் படைத்தவன் சிலருக்கு பொருளை கொடுத்தாவது விலகிக் கொள்கிறான். இந்த பலம் படைத்தவன் இருக்கிறானே, தான் பலசாலி பலசாலி என்று முன்னே சென்று முட்டி மோதி மண்டையை உடைத்து கொண்டு முடிவில் இறந்தே போகிறான். உண்மை நாரதா. அதனால்தான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று எல்லோரும் சொல்கிறார்கள். நாரதா, இதையெல்லாம் என்னால் ஒரு காலம் ஒப்புக்கொள்ள முடியாது. கல்வியும் செல்வமும் மட்டுமே செழிப்பாக வளரும் ஒரு நாட்டில் மாற்றான் ஒருவன் எந்த சமயத்திலும் அபகரிக்க முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அங்கே வீரம் உயர்ந்து நின்றால் வேற்றான் கைக்குள் அந்த நாள் நிற்காது. தெரிகிறதா? சமாதானமும் சமரசமும் நிலைக்க வேண்டும் என்று சகலரும் பாடுபடும் இந்த நேரத்தில் வீரத்திற்கு மதிப்பேது தேவி. நாரதா, தேவி, இனி ஒரு முறை அப்படி கூறாதே. கல்வி செல்வம் 2ஐ விட வீரம் தான் உயர்ந்தது என்று நான் நிரூபித்து காட்டுகிறேன். தாங்களால் முடியாது தேவி. ஏன் முடியாது? உங்களுக்கு முன்பே சரஸ்வதி தேவியார் பிறவிலே ஊமையாக பிறந்த ஒருவனை பெரிய புலவனாக்கி உலகத்திலே உள்ள அத்தனை செல்வந்தர்களையும் அவன் காலடியில் விழ வைக்கிறேன் பார் என்று சபதம் கூறிவிட்டு பூலோகம் சென்று விட்டார்கள். பிறகு அதை கேட்டு லக்ஷ்மி தேவியார் அன்றாட பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் ஒரு பிச்சைக்காரியை அந்த நாட்டிற்கு அரசியாக்கி சரஸ்வதி கடாட்சம் பெற்றவனை அவன் காடலில் விழ வைக்கிறேன் பார் என்று சபதம் கூறிவிட்டு அவர்களும் பூலோகம் சென்று விட்டார்கள். இவர்களுக்கு இடையே பாவம், தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அப்படியா விஷயம்? ஆமாம் தேவி. இப்பொழுதே நானும் பூலகம் சென்று பிறப்பினால் கோழையாக பிறந்த ஒருவனை உலகமே வியக்கும் வண்ணம் மாபெரும் வீரனாக்கி கலைவாணி அருள் பெற்ற புலவனையும் திருமகள் அருள் பெற்ற அரசியையும் அடிமைகளாக்கி என் அருள் பெற்றவன் காலடியில் விழ வைக்கிறேன். இல்லாவிட்டால் நான் மலைமகளும் அல்ல, பராசக்தி என்ற பட்டமும் எனக்கு தேவையில்லை. வருகிறேன். நாரதா, இன்று உன் பிரச்சனை முடிந்து விட்டதா? இல்லை, இப்போதுதான் துவக்கி இருக்கிறேன். அனைத்தும் வெற்றிகரமாக முடிய தாங்கள் அருள் வேண்டும். என் அருள் உனக்கு என்றும் உண்டு. இன்று நீ துவக்கி இருக்கிறாயே, அது மிகவும் நல்ல பிரச்சனை. எல்லாம் வெற்றிகரமாக முடியும். போய் வா. மகாதேவ். என்ன கலைவாணி, நலம்தானா? அந்த நலம் என்னும் சொல்லே என் நாவிலிருந்து வந்தது தானே. குறைவு ஏதுமில்லை, பூர்ண நலம். சொல்லிலே நயம் இருக்கிறது, ஆனால் பாவம் உன் முகத்தில்தான் ஒரு பயம் தென்படுகிறது. நயம் பயம் என்ற சொல்லை மட்டுமே கற்றுக்கொண்டு பேசிவிட்டால் அதற்கப்பால் ஜெயம் என்ற ஒரு சொல்லும் உண்டு. அதற்கு அதிபதி நான். அதை நீ மறந்து விடாதே. சொல்லிலே சுவை காட்டினால் போதுமா? அதற்கு பொருள் வேண்டாமா? உன் வார்த்தைப்படியே எடுத்து போட்டாலும் சொல்லுக்கு பின்னானே பொருள். அப்படியானால் எனக்கு பின்னானே நீ.
ஒரு காலம் இல்லை, உன் அனுகிரகம் பெற்ற புலவன் என் அருள் பெற்ற அரசின் சிறையில் அடைப்பட்டு கிடக்கிறான். அதை நீ மறந்து விடாதே. அடைப்பட்டு கிடக்கிறானே தவிர அந்த அரசிக்கு அடிமையாகி விட்டானா அல்லது அவனது கட்டளைப்படி ஆஸ்தான புலவனுக்கு சம்மதித்தானா? இல்லை, அவனது உத்தமம்படி அவளை போற்றிதான் பாடினானா? இந்த கவியரசை தவிர அந்த புவியரசை ஒருபோதும் பாடமாட்டான் என்று தலைவணங்க மறுத்துவிட்டான். என்று மறுக்கலாம், தலை நிமிர்ந்து பேசலாம், படியாமலும் இருக்கலாம், போற்றி பாடமாட்டேன் என்று பிடிவாதமும் செய்யலாம். ஆனால் அந்த புலவனை நான் தலைவணங்க வைக்கிறேனா இல்லையாப்பா? அதற்கு முன் உன் அருள் பெற்ற அரசியை புலவன் காலடியில் விழ வைக்கிறேன், இல்லையாப்பா? ஒரு காலம் நடக்காது. ஏன் நடக்காது? நீ பணிய போகிறாய். அதற்கு முன் உன்னை பணிய வைக்கிறேன். போதும். உங்கள் இருவர் வாக்குவாதத்திலும் மாற்றமே இல்லை. முடிவில் வெற்றி பெறப்போவது நான் தான். வெகு விரைவில் புலவனும் அரசியும் என் அருள் பெற்ற தளபதியிடம் அடிமைகளாகத்தான் போகிறார்கள். அதை நீங்கள் வேடிக்கை பார்க்கத்தான் போகிறீர்கள். என்னால் ஆக்கப்பட்ட அரசியிடம் கை கட்டி சேவன் பார்ப்பவன் தானே உன் அருள் பெற்ற தளபதி. உங்கள் இருவரின் அருள் பெற்றவனுக்கு அப்பாற்பட்ட எவருக்குமே அடங்காதவன் தான் என் அனுகிரகம் பெற்ற புலவன். ஆட்சி செலுத்தினாலும் அடங்காமல் நின்றாலும் முடிவில் சர்வதிகாரத்திற்குள் சகலமும் கட்டுப்பட்ட அடங்கி ஒடுங்கிவிடும். பலம் படைத்தவனுக்கு அறிவே குறைவு, ஆனால் கல்வி கற்றவனிடம் பொருள் குறைவு. அதைவிட பொருள் படைத்தவனிடம் தைரியம் மிக மிக குறைவு. விவாதமே தேவையில்லை, கல்விதான் சிறந்தது. இல்லவே இல்லை, செல்வம் தான் சிறந்தது. ஒரு காலம் இல்லை, சகல உலகிலும் சால சிறந்தது வீரம்தான். இல்லை, கல்விதான். செல்வம்தான். வீரம்தான். நாராயண தேவியரே வணக்கம். கலைமகள், அலைமகள், மலைமகள் மூவரும் ஒன்றாக சென்று ஒற்றுமையாக நிற்கும் காட்சி காண நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? தான் வரும்போது கூட 3 தேவியருக்குள்ளும் ஒற்றுமை இல்லை, ஏதோ மனவேதம் இருக்கிறது என்று என் காதில் படும்படி யாரோ பேசிக்கொண்டார்கள். ஆனால் அது அத்தனையும் தவறு. மூவரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறீர்கள் என்பதை இங்கு வந்து பார்த்த பிறகுதான் தெரிந்து கொண்டேன். உண்மைதானே? கேலியா செய்கிறாய்? வந்த வினைக்கெல்லாம் காரணம் நீதானே. ஐயையோ, நாரதா, வா இங்கே. தாயே, வந்தேன். உள்ளதை சொல். கலகம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம். திருமகள் அருகில் இருக்கிறாள் என்று தயங்கி விடாதே. அத்துடன் மலைமகள் மேலும் மிரட்டி விடுவார் என்று பயந்து விடாதே. புரிந்ததா? நடுவிலே நின்று அறிவுரை கொண்டு முறையாக சொல். உலகிலே உயர்ந்தது கல்வியா செல்வமா வீரமா? ஐயையோ, சொல்லு. வித்தைக்கு அதிபதி, விவேகம் அறிந்தவள், சொல்லின் செல்வி, கல்விக்கரசி, சகலமும் அறிந்த தங்களுக்கு நானா சொல்வது? பாரகம் இல்லை, சகலமும் அறிந்திட ஒரே ஒரு முறை சொல். உலகிலே உயர்ந்தது என்ன? கல்வி, செல்வம், வீரம். அப்படி சொல் நாரதா. நீ நல்லவன். லக்ஷ்மி, புரிந்ததா? சக்தி போதுமா? நாரதா, தேவி, வாய்ப்படி. வந்தேன். உண்மையைச் சொல், உளராதே. தேவையில்லாமல் யாருக்கும் பயப்படாதே, நான் இருக்கிறேன். சரி. நிதானமாக சிந்தித்து பேசு, தீர்க்கமாக பதில் சொல். உலகில் சிறந்தது கல்வியா? யார் சொன்னது? செல்வம் தானே சிறந்தது. அதற்கு நிகர் ஏது? கல்வி அறிவே ஒருவன் செல்வ சிறப்போடு சீமானாக வாழ்வானாமீன். படித்த புலவன் அவனிடம் சென்று பாடி புகழ்ந்து பரிசு பெறுவதை இன்றும் உலகில் காண்பட்டுமே. அது மட்டுமா? இன்னும் சொல். பிறர்கள் அறிந்து புகழ்ந்திட வேண்டும், விரல்கள் நிறைய மோதிடம் வேண்டும். அறியது தன்னில் பஞ்சேனும் பட்டேனும் இருந்தால் அவர்கள் கவிதை நஞ்சாய் வேம்பாய் இருந்தாலும் நன்று. போதுமா? அடே அப்பா, போதுமே. இதற்கு மேலும் சொல்ல வேண்டுமா? நாரதா, நீ வல்லவன். செல்வ சிறப்பை கேட்டு இருவரும் புரிந்து கொண்டீர்களா? நாரதா, எங்கு போகிறாய்? எங்குமில்லை. வாய்ப்படி. உத்தரவு. வந்தாயா? வந்தேன். பயந்தவன் போல் நடிக்காதே. இல்லை. கோல் சொல்லாதே. இல்லை. பொய் சொல்லாதே. இல்லை. புரிகிறதா? புரிகிறது. நிஜத்தை பேசு. நேருக்கு மாறாய் பதிலை சொல்லி மேலும் எனக்கு ஆத்திரத்தை உண்டாக்காதே. கல்வி செல்வம் இவைகள் தானா சிறந்தது? எந்த மடையன் சொன்னது? வீரம் தானே சிறந்தது. படிப்புள்ளவனும் பணமுள்ளவனும் பலம் படைத்தவன் எதிரே வந்தால் பதுங்கி பதுங்கி வளைந்து வணங்கி வழிவிடுவார்கள். அவனுக்கு ஆக்கத்திற்கு பல நாள் வேலை, அழிப்பவனுக்கு ஒரு நாள் வேலை. அடியாத மாடு படியாது, அடியும் உதயும் உதவுகிறார் போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் என்ற பழமொழி இன்றும் வழக்கில் உண்டு.
சுருக்கமாக சொன்னால் தடியாலே அடிப்போருக்கு படியாலே கோடி சம்பன் சேவித்திடுவார். சரிதான். ஆஹா, மிக்க மகிழ்ச்சி நாரதா. தேவி, நீதான் உத்தமன். வீரத்திற்கே அழகாக விளக்கம் சொன்னாய். கேட்டுக்கொண்டீர்களா இருவரும்? இனி ஒரு முறை கல்வியும் செல்வமும் தான் சிறந்தது என்று கண்டபடி உளராதீர்கள். முடிவில் வீரமே வென்றது. நாரதா, அவரவருக்கு ஏற்றபடி நாடகமாடி வழக்கம்படி உன் உலகத்தையா துவங்குகிறாய்? இல்லை தாயே. என் அருகில் வா. ஐயோ, என்னை விட்டு விடுங்கள். நான் எங்கேயாவது ஓடி விடுகிறேன். என் வினாவிற்கு தக்க விடை கூறிவிட்டு பிறகு நீ எங்கு வேண்டுமானாலும் ஓடிவிடு. வாய்ப்படி. என்ன தாயே, வீணாக எல்லாருக்கும் பொல்லாதனம் ஆகிவிடுகிறேன். நீ என்றுதான் நல்லவன் என்று பேர் எடுத்தாய். உள்ளதை சொல், நல்லதை செய். பொல்லாதவன் என்ற பேர் உனக்கு வராது. எல்லாரையும் புகழ்ந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அப்பதான் சரி. உங்கள் மீது ஆணையாக இனிமே உண்மையை தான் பேசப் போகிறேன். உன் நெஞ்சை தொட்டு சொல். கல்வியை விட வீரமும் செல்வமும் சிறந்தது. அவர்கள் மூளையில் ஏதோ கோளாறு, அதனால் தான் உளறுகிறார்கள். செல்வம் நிலையற்றது. வேகம் குறைந்தால் வீரமும் குறைந்துவிடும். தாங்கள் அதை பொருள்படுத்த வேண்டாம். தீயால் வேகாது, நீரால் நனையாது, காற்றால் கரையாது, காலத்தால் அழியாதது கல்வி. போதுமா? போதுமே. அத்தனையும் பொன்மொழி. போய் வா. நாரதா, எங்கே ஓடுகிறாய்? ஓடினாலும் விடவா போகிறீர்கள்? வாய்ப்படி. என்ன உனக்கென்ன புத்தி மாறாட்டமா? உங்கள் மூவரையும் சந்திப்பதற்கு முன்பு வரை இல்லை. செல்வம்தான் சிறந்தது என்று சற்று முன் என்னிடம் கூறிவிட்டு இப்போது கல்வியை உயர்த்துகிறாயா? ஏதோ அவர்கள் ஆத்ம திருப்திக்காக அப்படி சொன்னேன். உலகிலே சிறந்தது செல்வம் தானே. எப்படி சிறந்தது என்று அவர்கள் இருவருக்கும் புரியும்படி சொல். பெண்ணை கொடுக்கும் இடத்திலே செல்வம் செழிப்பூற்று இருக்க வேண்டும் என்றுதானே பார்க்கடலில் தோன்றிய தங்களை பட்டு பீத்தாம்பரம் உடுத்திய நாராயணனுக்கே மனையாளாக்கிவிட்டு புலித்தோல் ஆடை போற்றிய சிவனுக்கு விஷத்தை கொடுத்தார்கள். இதிலிருந்தே புரியவில்லையா செல்வம் தான் சிறந்தது என்று? மிக்க மகிழ்ச்சி. சென்று வா. நாரதா, ஒரு அடி கூட நகரக்கூடாது. மறுமொழி கூறாமல் என் அருகில் வந்து நில். என்ன தைரியம் உனக்கு? இவர்கள் இருவர் மிரட்டலுக்கு பயந்து விட்டாயா? இல்லை, நானு. பேசாதே. உன் புத்தியை ஒரு நிலையில் நிறுத்தி உண்மையை பேசு. சக்தியை விடவா கல்வியும் செல்வமும் சிறந்தது? ஐயோ, பேசாமல் இருங்கள். செல்வத்தை குறைத்து கூறினால் பாவம் திருமகள் அழுதே விடுவார்கள். அதற்காகத்தான் அப்படி நடித்தேன். உண்மையிலே வீரம் தானே சிறந்தது. அதை குலைந்தால் தானே அயல் நாட்டன் மிரட்டி பார்க்கிறான். பிறகு படைபலத்தை பெருக்கிவிட்டால் பயந்து தானாகவே பணிந்து விடுகிறான். சுருக்கமாக சொன்னால் வில்லையும் வேலையும் வைத்துதானே இருபெரும் காவியங்கள் உலவுகிறது உலகில். சரிதானா? நாரதா, அழகாக சொன்னாய். இனி விளக்கமே தேவையில்லை. போய் வா. நாரதா, நாரதா. நான் வரமாட்டேன். என்ன நாரதா, இன்னும் இவர்கள் பிரச்சனை தீரவில்லையா? ஆமையனே, இது தீராது. வாருங்கள் மைத்துனரே, நாம் செல்லலாம். சற்று பொறுங்கள். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லிவிட்டு பிறகு இங்கிருந்து செல்லுங்கள். இதற்கு நீங்கள் தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். எங்களுக்கு நேரமாகிவிட்டது, வருகிறோம். அப்படி என்ன அவசர வேலை? தாயே, அவர்கள் மூவரும் ஸ்ரீ குரு அக்காசாமியின் பள்ளியின் ஆண்டு விழாவுக்கு செல்கிறார்கள். தாயே, நீங்கள் மூவரும் அங்கு வாருங்கள். ஒருவேளை உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியலாம். சரி, வாருங்கள், போகலாம். பார்த்தாயா தேவி, இந்த குழந்தைகள் எல்லாம் கேள்விகளில் சிறந்து விளங்குகிறார்கள். எனவே இங்கு கலைமகள் குடிக்கொண்டிருக்கிறார்கள். மைத்துனரே, வீரத்திற்கு மட்டும் என்ன குறை? சிலம்பம் சுருள் என அமர்க்களப்படுத்தி விட்டீர்கள். அது மட்டுமா, விளையாட்டுகளில் இந்த மாணவர்கள் முன்னிலை வகித்துள்ளனர். இதிலிருந்து தெரியவில்லையா? எனது தங்கை பார்வதி இங்குதான் வீற்றிருக்கிறாள். நீங்கள் இருவரும் ஒன்றை மறந்துவிட்டீர்கள். இந்த இடத்தை பாருங்கள். கல்விக்கூடம் என்றாலும் என்ன ஒரு பிரகாசமாக உள்ளது. அலங்கார விளக்கு, மாணவர்களின் நடன நிகழ்வுகள், இவை அனைத்தும் என் தங்கை லட்சுமியின் இருப்பிடம் அல்லவா? சரி சரி, நமக்குள் சண்டை வேண்டாம். இவர்கள் அறியாமலேயே மூவரும் இந்த இடத்தில் குடிகொண்டுள்ளார்கள் என்பதை இவர்கள் புரிந்து கொண்டால் போதும். ஆம், கல்வி செல்வம் வீரம் ஒருங்கே இணைந்து உள்ள இடம் எவ்வளவு பிரகாசமாக உள்ளது. எனவே மூவரும் இணைந்திருப்பதால் தான் இந்த இடமே சுபிட்சமாக இருக்கிறது. உங்களுக்குள் பிணைக்கை விடுங்கள். ஒருங்கிணைந்து அனைவருக்கும் அருள் பாலியுங்கள்.
எங்கள் தவறை உணர்ந்து விட்டோம். இனி எங்களுக்கு பிரிவு என்பதே இருக்காது. இங்கேயே நாங்கள் மூவரும் இங்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி, செல்வம், வீரம் அளிப்போம். அப்பா, எனது கழகம் நன்மையிலே முடிந்துவிட்டது. எனது கழகத்தால் முப்பெரும் தேவரின் அருள் ஸ்ரீ குரு அக்காசாமி பள்ளிக்கு கிடைக்கும்.